பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் கொடுத்துருந்த அந்த காலக்கெடு, இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது 14 நாட்கள், அதாவது ஏப்ரல் 22 முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். போன வீடியோவில் இதை ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார், இந்த காலக்கெடு அப்படின்றது நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை வரக்கூடிய அந்த கெடுவை இன்னும் ஃபர்தராக நீடிச்சிருக்காரு. ஸோ 3 முக்கியமான எஸ்கலேஷன்ஸ் ஒரே நாளில் நடந்திருக்கு, ஏப்ரல் 22. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியாததுனால இந்த காலக்கெடுவை நான் நீடிக்கிறேன், இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு தொடரும் அப்படின்னு இருக்காரு. ஏன் இந்த பேச்சுவார்த்தை இப்போ முடியல அப்படின்னா, ஈரான் தரப்புலேருந்து பாகிஸ்தானுக்கு வர அவங்க மறுத்துட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க அவங்க மறுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டில் மேபி லாஸ்ட் மினிட்ல அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஈரான் இந்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ஜேடி வான்ஸும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் இந்த பயணத்தை, பாகிஸ்தான் போகக்கூடிய பயணத்தை ஒத்தி வச்சார். அசிமோனி 2 பேர்ட்டையும் மன்றாடி பார்த்து எதுவும் நடக்கலை. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரம்ப் சொல்லக்கூடியது என்னென்னா, அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்கேடு, அதாவது ஈரானோட துறைமுகங்களுக்கு எந்த கப்பலும் போகக்கூடாது, அங்கேருந்து எந்த கப்பலும் வெளியில் வரக்கூடாது, அது தொடரும். இது தொடரும் போது ஈரான் ஃபினான்ஷியலாக கொலாப்ஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு $500 மில்லியன், இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 4700 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆகுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் சீக்கிரம் வலிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை திறக்க ஈரான் விரும்புது. ஏன்னா ஒரு கப்பல் கிட்ட இருந்தும் அவங்க $20 லட்சம் வசூல் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கா அதை அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது ட்ரம்ப். இப்போது இதே சமயத்தில் அமெரிக்காவுடைய சென்காம், சென்ட்ரல் கமாண்ட், ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க, ஒரு குறும்படம், ஷார்ட் வீடியோ. அதில் அவங்க போருக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்ரி அசர்ட்டிவ்னஸையும் அங்கே காமிக்கிறாங்க. ஐஆர்ஜிசி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது 2வது மிக முக்கியமான எஸ்கலேஷன். அங்கே உள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஷிப்பு, ஒமான் பகுதியை கடந்து இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நோக்கி வரக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஷிப்பை எல்எம்ஜி லைட் மிஷின்ஸ் வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் இப்போது ஜஸ்ட் இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு லைவ் அப்டேட்டாக வருது. எந்த அளவுக்கு சேதம் அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். நம்மளோட வாட்ஸ்அப், டெலிகிராம், அரட்டை சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். இப்போது ட்ரம்ப்போடைய அந்த பதிவுகள் ஒன்றுனா பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் இஸ் கொலாப்சிங் ஃபினான்ஷியலி, தே வாண்ட் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன்ட் இமீடியட்லி, ஸ்டார்விங் ஃபார் கேஷ், லூசிங் $500 மில்லியன் a day, மிலிட்ரி அண்ட் போலீஸ் கம்ப்ளைனிங் தட் தே ஆர் நாட் கெட்டிங் பெய்டு, SOS அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணியிருக்காரு. அவருக்கே உண்டான தோணியில் இவங்களை இழிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இப்போ ஓப்பன் பண்ணணும்னு யார் சொல்கிறா? ஈரான் தான் சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு $500 மில்லியன் அளவுக்கான லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3வது போஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, there can never be a deal with Iran unless we blow up the rest of their country, their leaders included. ஈரான் கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு வரவே முடியாது, இந்த மொத்த நாட்டையும் தாக்கி அழித்து அவங்களுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே கொன்னாதான் இங்கே தீர்வு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொயர்ஷனுக்கான ஒரு சிக்னல், ஒரு கடுமையான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான சிக்னல். இது போஸ்டரிங் மட்டுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த $500 மில்லியன் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வருது. அது ப்ரீ பிளாக்கேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ அவங்க இராணுவத்துக்கும் காவல்துறையினருக்கும் சம்பளம் கொடுக்க வழி இல்லை அப்படின்றாரு. இது முதல் முறையாக கிளைம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ரெஜிம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பேஸ், முகாந்தாரம் இருக்குது, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றது சொல்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்மூஸ் அமெரிக்கா தரங்கன்னு சொன்னாங்க.
ஈரான் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் தரங்கன்னு சொல்கிறாங்க, அமெரிக்கா முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஈரானுடைய பொருளாதாரம் உண்மையாலுமே எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய ரியால் அப்படின்றது 42,000 ரியால் பெர் டாலர்லேருந்து அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரியால் பெர் டாலர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ 15 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஈரான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். வேர்ல்டு பேங்க் மற்றும் IMF டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்றது 42 to 48%. இந்தியாவில் 5%க்கும் கீழே இருக்குது. இப்போவே நம்ம தேர்தலில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஈரான் 42லேருந்து 48% இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு நீங்கள் கணிச்சிக்கலாம். அடுத்தது ஈரானுடைய அந்த 10 கோடிக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 40% அப்படின்றது ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 57% மக்கள் அப்படி குறிப்பாக குழந்தைகள் அப்படின்றது மேல் நியூட்ரிஷன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. போஷாக்கு குறைபாடுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரானுடைய GDP 2010 600 பில்லியன் இருந்துச்சு. இப்போ அது வந்து குறைஞ்சு 356 பில்லியனுக்கு வந்திருக்கு. ஸோ 10 வருடங்களில் எல்லா நாடுகளுடைய GDP இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஆயிருக்கு. ஆனால் இவங்களது பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுடைய வெல்த் ஃபண்ட், அவங்களுடைய சேமிப்பு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 82% வந்து குறைஞ்சிருக்கு கடந்த 13 வருடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக ஈரான் இதை ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் சரியில்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் சைனா எந்த அளவுக்கு இவங்களுக்கு நிதியுதவி அளிக்கிறாங்க, ஆயுதங்களை வழங்குறாங்க, குறிப்பாக அந்த ப்ரீகர்சர் கெமிக்கலான சோடியம் பெர்கோலேட் போன்றது நம்ம குத்திப்பேன். இப்போ நிக்கி ஹேலி இவங்களுடைய உளவுத்துறையோட மிக முக்கியமான ஆள் அமெரிக்கா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் கைப்பற்றின அமெரிக்கா போய் அந்த ஈரானுடைய கப்பலை கைப்பற்றினாங்க. அதை நேற்று பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கப்பலில் சைனாவுடைய கெமிக்கல்ஸ் இருந்துச்சு மிசைல் தயாரிக்கிறதுன்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இப்போது ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்றது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான இன்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும். இப்போது அதோட விலை ஏற்றம் அதிகமானாலும், பிளாக் மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமானாலும் இவங்களால் வந்து அந்த ஆயிலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு $350 மில்லியன் அளவுக்கான கச்சா எண்ணெய் இருந்துச்சு. அதை இந்தியா வந்து கேட்காத போதே போன வாரம் இந்தியாவோட துறைமுகத்தை நோக்கி அனுப்பிச்சி விட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா ரூபாயிலையோ இல்லை யுவான்லையோ பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாலரில் பே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 500 மில்லியன் டே ப்ளஸ் போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் கொடுக்க சம்பளம் இல்லை அப்படின்றது இவங்களை இன்னும் இந்த பிளாக்கே இப்போ ட்ரம்ப் என்னுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரை மீண்டும் ஆரம்பிக்காமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக்கேடு மட்டும், அதாவது ஈரானோடைய துறைமுகத்தை பிளாக்கேடு மட்டும் பண்ணி வச்சா சீக்கிரம் இவங்க உள்ளேருந்து கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்றதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ட்ரம்ப் வந்து இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மில்லியன் அளவுக்கான கேஷ், அதாவது டாலர் ஷிப்மெண்ட்டை ஈராக்குக்கு தடுத்து வச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்கோடைய எண்ணெயை விற்று அவங்களுக்கு வந்த காசு அப்படின்றது அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க்கில் இருக்குது. ஸோ அந்த பணம் உண்மையாகவே ஈராக்குக்கு சொந்தமானது தான். ஆனால் அந்த ஈராக்குக்கு சொந்தமான பணத்தை அமெரிக்கா அவங்களுடைய பேங்க்கில் வச்சுருக்காங்க இந்த டாலர் டிரான்சாக்ஷனால். அந்த பணத்தை இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த போர் துவங்கி 2வது முறையாக அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஈராக்குக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த கவுண்டர் டெரரிசம், பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க பண்ணுறதுக்கான டெரரிசம் மற்றும் இந்த ட்ரைனிங் ஃபண்ட்ஸு ப்ரோக்ராம்ஸு எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு 2 அடிப்படை காரணங்கள். ஈரானோடைய சப்போர்ட்டில் ஈராக்கில் ஒரு ஷியா மிலிஷியா குரூப் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்காவுடைய தூதரகங்கள், அமெரிக்காவுடைய துருப்புகள் மேலே கடுமையாக தாக்குதல் நடத்தினாங்க February 28 பிறகு. ஸோ இந்த இடத்துல இந்த கும்பல், அதாவது இந்த மிலிட்டன் குரூப், ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா மிலிட்டன் குரூப் ஈராக்கில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அமெரிக்கன் பேசஸை தாக்குறாங்க. ஸோ இவங்க மேலே இது பண்ணணும், தாக்குதல் நடத்தணும், இவங்களை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும், வைக்காட்டி நாங்கள் வந்து உங்களுடைய இது பண்ணுறோம், உங்களுடைய பணத்தை வந்து கட் பண்ணுறோம்ட்டு. இப்போ இந்த 500 மில்லியன் அப்படின்றது ஈராக்கோடைய பட்ஜெட்டில் 90%. ஸோ ஈராக்கால் இப்போ இயங்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா ஈராக்குக்கு ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 1 to 1.5 பில்லியன் கேஷ் அளவுக்கு தேவை. இதில் 500 மில்லியனை வந்து கிட்டத்தட்ட 3ல் ஒரு பாதி நிறுத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கவே அரசாங்கத்தை இயக்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இதில் வந்து இது வந்து ஹார்டு கரன்சி, ஹார்டு பணம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துல ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ கிளியர் கட்டாக இந்த ஈராக்கில் அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறது இன்னமும் ஆகலை. நவம்பர் 2025 ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதன் பிறகு அவங்களுடைய பிரசிடென்ட் நிசார் அஹமதி ஏப்ரல் 11 எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 15 நாளுக்குள்ளே அவங்களுடைய பிரதமரை அறிவிக்கணும், கேபினெட் அறிவிக்கணும். ஒன்றும் அறிவிக்கலை. ஸோ ஈரான் மேலே மறைமுகமாக ஒரு ப்ரெஷரை ஈராக் மூலயமா பில்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஐஆர்ஜிசியோடைய தாக்குதல். ஒரு கண்டெய்னர் ஷிப் 27 கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்டிக்கல் மைல் ஒமான்லேருந்து வடகிழக்கில் இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியோடைய ஒரு கன் போட்டால் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்கு. ஒரு கடுமையான தாக்கத்தை இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். யூகேவுடைய மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய UKMTO அப்படின்ற அமைப்பு, the master of the container ship reported that the vessel was approached by one IRGC gunboat which then fired upon the vessel and caused heavy damage to the bridge. No fire or environmental impact reported. All crew reportedly safe அப்படின்ட்டு. ஸோ அதோடைய பிரிட்ஜை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது முறை இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இரண்டாவது முறையாக இந்திய கப்பல் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. பட் அந்த கப்பலை சேதம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதலை இப்போ ஈரானுடைய ஐஆர்ஜிசி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, அவங்களுடைய அஃபிஷியல் நியூஸ் ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரிப்பீட்டடாக நாங்கள் சொன்னோம், நீங்கள் மேரிடைம்ல எங்களை கேட்டு தான் நீங்கள் போக முடியும், நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல, அதனால நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மீண்டும் கப்பல்கள் கல்ஃப் ஆஃப் அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் தாக்கப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் மீண்டும் ஆரம்பிக்கும். கப்பல்கள் வர தயங்குவாங்க, இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாகும், சப்ளை தடைபடும். இந்தியாவிலேருந்து பல நாடுகளில் இது ஒரு தாக்கத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போது ஒரு மல்டி வெக்டார் அட்டாக் பேட்டர்னை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் பண்ணுறாங்க, கல்ஃப் ஆஃப் ஒமானில் பண்ணுறாங்க, கல்ஃபில் பண்ணுறாங்க, நார்தன் அரேபியன் கல்ஃப், இந்த 4 கடல் பகுதிகளையுமே ஒரு மாதிரியான ஒரு சிமெட்ரிக்கலாக இல்லாமல் ஒரு அசிமெட்ரிக்கலான தாக்குதல் இந்த 4 இடத்துலையுமே நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன் இது பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் மட்டும் தாக்குதல் நடத்துனீங்கன்னா அமெரிக்காவால் அந்த கப்பல்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி சமாளிக்க முடியும். எங்கே ரேண்டமாக 4 இடங்களில் எப்போ வேணால் நடக்கும் அப்படின்னா அந்த கடற்படையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. நீங்கள் அதோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண விட மாட்டீங்க. அந்த யுக்தியை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியாவுடைய கப்பல் சன்மார் ஹெரால்டும் தாக்கப்பட்டது. அதன் பிறகு அவங்க வந்து இதுக்கு வருத்தம் தெரிவித்ததெல்லாம் ஒரு சைடு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு க்ரூயிஸ் ஷிப்பு வருது. மால்டாவுடைய ஃப்ளாக் போடப்பட்ட ஒரு க்ரூயிஸ் ஷிப் மெயின் ஷிப் 4 அப்படின்றது. இவங்களுக்கு ஐஆர்ஜிசி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே வந்து போர் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கிட்ட வந்தீங்கன்னா உங்களை வந்து சுட்டு நாங்கள் வந்து உங்களை தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்றாங்க. அது வந்து திரும்ப கிளியர் கட்டாக வெளியில் போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 1848 கிட்டத்தட்ட 2000 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டு ஒரு இந்த இடத்துல ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போன ஒரு கப்பலை தாக்குதல் நடந்ததை பார்த்தோம். இந்தியாவுடைய கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லி அதையும் மீறி இந்தியாவுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்ததை பார்த்தோம். ஸோ ஐஆர்ஜிசி இந்த நாடு ஈரான் ரெண்டுமே ஒரு தலைமையில் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்ட் இது கான்ஸ்பிரசி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கிளியர் கட்டாகவே தெரியுது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டோடைய இதில் இல்லை, கண்ட்ரோலில் ஒருத்தருடைய கண்ட்ரோல் இந்த நாடு இல்லை. ஐஆர்ஜிசி அதில் இருக்கக்கூடிய தளபதிகள் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்மோஸ் பிளாக்கேட் அமெரிக்கா கண்டினியூ பண்ணுறாங்க, ஈரானை ஃபினான்ஷியலாக நெருக்கணும்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஈராக்கை பயன்படுத்தி ஈரானுடைய அந்த ப்ராக்சி குரூப்ஸை அங்கேயும் ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. 3வது ஹார்மோஸில் போனக்கூடிய ஒரு கண்டெய்னர் கப்பலை ஈரான் தாக்குனது அப்படின்றது கிளியர் கட்டாக இது ஒரு பிரச்சனையை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு மீண்டும் ஒரு எஸ்கலேஷன் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் வந்து ஈரான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வார் ஆஃப் என்டியூரன்ஸ். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறோமோ அப்போ நாம் வந்து இதில் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு. அவங்க போரோடைய யுக்தி வெற்றி பெறுறது கிடையாது, வார் ஆஃப் என்டியூரன்ஸ் அப்படின்றது தான். இதுதான் அவங்களுடைய கோர் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த இடத்துல
ஈரானோடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை இவங்க தாக்கினாலும் அந்த 440 கிலோ அன்அக்கௌண்டட் யுரேனியமை இவங்க இன்னும் எடுக்க முடியல. அதற்கான அந்த இசைவையும் அவங்க வந்து தரமாட்டேன்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரானுடைய அதிபரும் பெஷ்கியான் அவர்களும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த போரை முடிக்கணும்னு சொல்லி மிச்ச நாடுகள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் ஈரான் இவங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க, வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கான்ற கூட வதந்திகள்லாம் கூட பரவுது. ஸோ நிச்சயமாக ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றத நம்ம தெளிவாக கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எங்கே தவறாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரிஸ்க்கு ஐஆர்ஜிசி ஏதாவது ஒரு ஆயில் டேங்கர் மீது தாக்குதல் நடத்தி அது தீப்பற்றி எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது சப்ளை செயின் வேர்ல்டோடைய ஆயிலை மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணும். ஈராக்கோடைய தினார் கொலாப்ஸ் ஆச்சு ஒருவேளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஈராக்கை வந்து ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் கொண்டு போகும்போது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடும் ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் போச்சுன்னா அது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏன்னா ஈராக் மிக முக்கியமான ஆயில் அண்ட் கேஸ் சப்ளையர். மூணாவது, ஒரு வஸ்கேஸ் சினாரியோ எமன் பகுதிகளில் பாபல் மண்டப்லையோ இல்லை ஹவுத்திக்கிலையோ மீண்டும் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 சஸ்பிஷியஸான ஃபியூச்சர் ட்ரேட் ட்ரம்ப்போடைய இன்சைடர் ட்ரேடிங் ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டலாக வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ட்ரம்ப்போடைய ஈரான் பாலிசி அனௌன்ஸ் ஆகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பங்கு சந்தையில் முதல் முறை 580 மில்லியன் கிட்டத்தட்ட 5000 கோடி, அதன் பிறகு 950 மில்லியன் கிட்டத்தட்ட 9000 கோடி, அதன் பிறகு 750 மில்லியன் கிட்டத்தட்ட 8000 கோடி இந்திய மதிப்புப்படி. இது எல்லாமே டக்குன்னு ட்ரம்ப்போட அறிவிப்புக்கு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் முன்னாடி நடக்குது. ஸோ இதில் ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஓப்பன் எண்டட் சீஸ்ஃபயர் அப்படின்றதுல எந்த விதமான முன்னெடுப்பும் ஏற்படலை. 2 பேரும் நேரில் சந்தித்து பேச வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. இன்னொரு விஷயம், இப்போ பேசினாலும் அங்கே கிரவுண்டில் நடக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த போர் இப்போ இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் படி கொஞ்சம் நாட்கள் மேபி ஒரு சில வார காலம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான நியூஸ். என்ன நடக்குதுன்றது உங்கள் டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது, உங்களுடைய நண்பனாக உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், என்ன வேலை இருந்தாலும் அதை விடுத்துட்டு தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு சாவடிக்கு போய் வாக்கை மறக்காமல் செலுத்துங்க. நம்மளுடைய தேச கடமையை செவ்வனை நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.